ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஐ எம் ரீஇன்கார்னேட்டர் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடுக்கு அப்புறத்துல இருந்து ஸ்டோரி லைன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும். அண்ட் முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேட் இஸ் அ ஹீரோ, மாம் இஸ் அ ஸ்பிரிட், ஐ எம் ரீஇன்கார்னேட்டர் சீசன் 1 எபிசோட் 7. கரண்டா இருக்கிற கிங்கு ரவிசல் வந்துட்டு அவனோட 2 பசங்களையும் நம்ம ஹீரோ இருக்கிற வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். கடைசியா நான் எலனை பார்த்து 3 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி காடியலும் யோசிக்கிறான். 3 வருஷமா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு அவங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. பட் எலன் இங்க இல்ல, வேணா உள்ள வந்து பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரோரான் அந்த 2 பிரின்ஸையும் உள்ள கூட்டிட்டு போறான். தடவை இங்க வரும்போது ஏமாற்றம் தான் இருக்கு. ராவலும் இங்க இல்ல, எலனும் இங்க இல்ல அப்படின்னு சொல்லி காடியல் கொஞ்சம் வருத்தப்படுறான். என்னால பார்க்கவே முடியாதான்னு காடியல் சோகமா இருக்கா. யாரா அப்படின்னு சொல்லி சாவலோட பொண்ணு ரஃபிலியா இப்ப அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறா. ரோரான் எங்களை பத்தி சொல்லலையா அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸ் கேட்குமோ அதெல்லாம் அவர் சொல்லல. அம்மா கிட்டே ஏகிட்டே அவங்க எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்லவும் நாங்க எலனை பார்க்க வந்தோம் பிரின்ஸ் சொன்னா திரும்பவும் எலன், எல்லாரும் எலன் எலன்னே சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாரும் ஏன் தான் அவளைய பார்க்க இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களோன்னு ரஃபிலியா கேட்கலாம். அவளை நேர்ல பார்த்து சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன் கார்டியல் சொல்றான். அந்த அடிக்கடி கிஃப்ட் கொண்டு வர்றவனா நெக்ஸ்ட் டைம் எனக்கும் கிஃப்ட் கொண்டு வா அப்படின்னு வா கேட்கறா. யுவர் ஹைனஸ் உங்களுக்கு டீ வேணுமா அப்படின்னு ரோபன் வந்து கேட்கவோ என்னது அப்படின்னா இவங்க பிரின்ஸா அப்படின்னு சொல்லி ரஃபிலியா ஷாக் ஆகுறா. இவ ஏதோ ஒரு ரோட நடந்துக்கிட்டா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ராபன் சொல்றான். நெக்ஸ்ட் டைம் உனக்கும் கிஃப்ட் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்ஸ் கிளம்புறான். அவளும் ரொம்பவே ஜாலியா ஆகுறா. பிரின்ஸ் எனக்கும் கிஃப்ட் கொண்டு வருவானா நம்ம ரோபனை பார்த்தா ரோபன் பிடிச்ச அவளை திட்டுறான். பிரதர் உன்னை பார்த்தா ஹாப்பியா தெரியுது நம்ம தம்பி கேட்கவும் யாருமே என்கிட்ட இந்த மாதிரி பேசினது இல்லை அப்படின்னு சொல்லி அவன் ரஃபிலியா பேசினதை வச்சு ஹாப்பியா இருக்கான். இல்ல இன்னைக்கு நீ ரொம்பவே கியூட்டா இருக்கு நம்ம அப்பாவும் அம்மாவும் சொல்றாங்க. அந்த மைனை போய் பார்க்க போறோம். சோ எல்லாரும் என்ன பாப்பாங்கல்ல அப்படின்னு அலன் சொல்றா. பெண்ட் ஸ்பிரிட்டான ஒரு டைகர் அந்த இடத்துக்கு ஒரு வான் அப்படின்னு சொல்லி போய் அது பிளஃபியா இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்கா. நானும் இவளுக்கு பாடி வீடா போட்டுமான்னு பான் கேட்கறேன். இன்னும் ஹியூமனைஸ் ஆக கத்துக்கல. சோ நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் வான் அப்படின்னு சொல்லிட்டு எலன் கிளம்புவோம். அந்த டைகர் சோகமாகுது. இப்பெல்லாம் என் கூட விளையாடுறதே இல்லைன்னு வான் சோகமாகறான். குட்டி பொண்ணா இருக்கும் போது வானை போய் பார்த்திருப்பா. இது பிளஃபியா இருக்குன்னு அவனை கொஞ்சிட்டு இருக்கா. டேஞ்சரஸ் நம்ம ஹீரோ தூக்கிட்டு போனா டக்குனு டெலிபோர்ட் ஆகி திரும்ப அவன் கூட போய் விளையாடிட்டு இருக்கா. இவ அதுக்குள்ள டெலிபோர்ட் ஆக கத்துக்கிட்டாளா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். எலனை எங்க தேடியும் நம்ம ஹீரோ காணும் உடனே வான் வரதை பார்த்துட்டு சத்தமா அழுடா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை மிரட்டவோ வானும் குட்டி பையன்றதுனால அழ ஆரம்பிக்கிறான். எலன் டக்குன்னு டெலிபோர்ட் ஆகி வந்துடலாம். ரோவல் என் பையனை எதுக்கு மிரட்டிட்டு இருக்கீங்கன்னு விண்டோ அந்த இடத்துக்கு வந்துருந்தான். எலனை தான் வர வைக்க நினைச்சேன், நீயும் சேர்ந்து வந்துட்டியா நம்ம ஹீரோ பாக்குறான். நான் கூடிய சீக்கிரம் ஹியூமனைஸ் ஆக கத்துக்கிட்டு எலன் கூட எப்பவும் பாடி கடா போகணும் அப்படின்னு சொல்லி வான் நினைக்கிறான். பிரதர் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்னோட அந்த மைண்ட் வந்துட்டு சில்வர் தான் இத்தனை நாள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தது. மோசமான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. மைனை க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சாவல் சொல்றான். எலனை நான் கையிலேயே தூக்கிட்டு வருவேன். சோ எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம ஹீரோவும் சொல்றான். ஆமா பாட்டி எங்க அப்படின்னு சொல்லி எலன் கேட்கிறா. நீ இங்க வருவேன் உன் பாட்டிக்கு தெரியாது, தெரிஞ்சா அவங்களும் கூட வருவேன் அடப்பிடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரதர் எலன் கிரியேட் பண்ண அந்த கோல்டு அது மைண்ட்ல இருந்து எடுத்தோம்னு சொல்றதை விட ஒரு பழைய வால்ட்ல இருந்து எடுத்தோம்னு நம்ம சொன்னாதான் எந்த பிரச்சனையும் வராது. இல்லைன்னா நம்ம அந்த கோல்டு மைனை கைப்பற்றணும்னு பிரச்சனை வரும் அப்படின்னு சாவல் சொல்றான். அதுவும் சரிதான் நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். என்னோட பாட்டி பார்த்தா ரெடியா கேரேஜ்ல உட்காந்துருக்கா. ஆல்பர்ட்டோ துரோகி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சாவலும் பாக்குறாங்க. ஏன்னா ஆல்பர்ட்டோ தான் எலன் வர போறத பாட்டி கிட்ட சொல்லியிருக்கான். இது பிக்னிக் போற மாதிரி அடிக்கடி நான் என் ஹஸ்பண்ட் கூட அந்த மாதிரி போயிருக்கேன், நம்ம ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி எலனை தூக்கிட்டு போறா. டேய் பசங்களா, நீங்க எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்க அப்பா கூட நான் இந்த மாதிரிலாம் போயிருக்கேன். நான் ஏதோ இடைஞ்சல் பண்ற மாதிரி என்ன ட்ரீட் பண்ணாதீங்க அப்படின்னு உங்க அம்மா சொல்றாங்க. சரி நானும் தெரிஞ்சிருந்தா ட்ரெஸ் எல்லாம் மாத்திருப்பேனே அப்படின்னு எலன் யோசிக்கிறேன். உங்க ஃபேமிலியோட அந்த மைண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு இவங்க எல்லாருமே போறாங்க. அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாரும் இவங்களை வெல்கம் பண்றாங்க. பட் அங்க இருக்கிற எல்லாரோட ஃபேஸ்லயுமே ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு மாதிரி சோகமா இருக்காங்க. அதை நோட்டீஸ் பண்ணிட்டு அவங்க கிட்ட போய் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. கியூட்டா இருக்கா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ லார்ட் ராவலா இது அப்படின்னு மத்தவங்க பாக்குறாங்க. இன்னைக்கு இந்த மைனை க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லவோ இதை ஓப்பன்லயே வச்சிருக்க முடியாதான்னு ஒரு ஒர்க்கர் கேட்கறான். எலனோட பாட்டி வரவோ லேடி இசபெல் நீங்களா அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. பேசுறதுக்கு முன்னாடி எல்லாரும் லஞ்ச சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்பாடு பண்றாங்க. சாப்பாடை போட்டு எல்லாரையும் கரெக்ட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். எலன் சாப்பாடு தான் ஒருத்தரோட மனசை ஈஸியா கவர் பண்ணாத, நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அங்கிள் சாவல் இது ஒரு சில்வர் மைன்னு சொன்னாரு. பட் சில்வரை தவிர்த்தோ இதுவும் இருக்கு, ஹட்ஸுக்கும் வேல்யூ இருக்குன்னு எலன் யோசிக்கிறா. எனக்கு மினரல்ஸ் எல்லாம் பிடிக்கும், அதான் பாத்துட்டு இருக்கேன் அங்க இருக்கிற ஒர்க்கர்ட்ட எலன் சொல்றா. இப்போ அந்த ஆளு ஜாலியா பேசுற மாதிரி மத்தவங்க போயிட்டு காமெடி பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இருக்கிற எல்லாருக்கும் இந்த இடம் ரொம்பவே முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி எலன் யோசிக்கிறா. குவாட்ஸ் இருந்ததுமா அப்படின்னு சொல்லி அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அதுக்குள்ள சில்வராவா வர வச்சிருக்கா. கல்லுக்குள்ள ஏதோ ஸ்பார்க்கிள் ஆகுதுன்னு சொல்லவும் ஆமா மயிலாட் நான் இதை உடச்சு பாக்கணுமான்னு கேட்கவோ சாவலும் சரி அப்படின்னு சொல்றான். பார்த்தா கல்ல உடச்சா அதுக்குள்ளேயும் சில்வர் இருக்கு. மயிலாட் அப்படின்னா அந்த மைனுக்குள்ள இன்னும் நிறைய சில்வர் இருக்கு, நம்ம அதை தோண்டி எடுக்கலாம், அதை க்ளோஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லா ஒர்க்கர்ஸும் ஹாப்பி ஆகுறாங்க. தான் இதை பண்ணியிருக்கா நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருது. போதும் நிறுத்துங்க, எல்லாரும் மறந்துட்டீங்களா, அந்த மைண்ட் கர்ஸ் பண்ணப்பட்டிருக்கு, உள்ள போனவங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி சாவல் கேட்கிறான். ஒரு தாத்தா உடம்பு சரியில்லாம இருமிட்டு இருக்காரு. அங்கிள் சாவல் நான் உங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு எலன் கேட்கிறா. என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்னு சொல்றா. ரொம்ப நாளா வேலை பாக்குறவங்களுக்கு மூச்சு விட கஷ்டமா இருக்கு, இருமிக்கிட்டே இருக்காங்க, உடம்பு சரியில்லாம போகுதான்னு கேட்கவும்
சொல்லவும், ஆமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு அவங்க கேட்டா, மினரல் டஸ்ட் சுவாசிக்கிறதுனால தான் உங்களுக்கு இப்படி உடம்பு சரியில்லாம போகுது. சோ இது ஒரு டிசீஸ் தான், ஸ்பிரிட்டோட கர்ஸ் கிடையாது சொல்லுவோம். அப்ப இதை குணப்படுத்த முடியுமான்னு அவர் கேட்கவும், பட் அவங்களை கம்ப்ளீட்டா குணப்படுத்த முடியாது, பட் உங்க வலியை என்னால குறைக்க முடியும், அவங்களும் பாதிக்காதபடி பாத்துக்கிட முடியும் அப்படின்னு எலன் சொல்லவும், குறைச்சா அதுவே எனக்கு போதுமே அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு. அப்பா அங்கிள் சாவல் மேன்ஷனுக்கு போய் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. எங்க அம்மா கிட்டயோ மத்தவங்க கிட்டயோ பேசிட்டு நான் இதை முடிவு பண்ணி உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு எலன் சொல்றா. டிசீஸை குணப்படுத்த முடியும், பட் ஆனா அதுக்கான மருந்து கிடையாது. இது தொற்று நோய் மாதிரி மத்தவங்களுக்கு பரவாது. சோ இப்போதைக்கு பிரச்சனை இல்ல, பாதிக்கப்பட்டவங்களை நம்ம ட்ரீட் பண்ணி ஆகணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எலன் சொல்றதுனாலதான் அம்மா உங்ககிட்ட நான் ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன். ஒரு குறிப்பிட்ட மெடிசனை கிரியேட் பண்ணணும்னு சொல்லுவோம். உன்னால அது முடியுமான்னு உங்க பாட்டி கேட்கறாங்க. பவர்ஸை யூஸ் பண்ண அது முடியும்னு எலன் சொல்றா. பட் நான் இந்த மாதிரி இன்டர்ஃபியர் ஆகுறது ஹியூமன் வேர்ல்டு அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி எலன் கேட்கறா. தாராளமா நீ இதை பண்ணலாம் எலன், எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு ஒரு சின்ன சொல்லியிருந்தா. இவ ஃபுல்லா வளராத ஒரு ஸ்பிரிட் தான். ஸோ பவரை யூஸ் பண்ணாதான் அது வேர்ல்டு அஃபெக்ட் பண்ணுதா இல்லையான்னு தெரியும்னு ஆர்ஜின் சொல்றா. அதை பண்ண முடியும்னு சொல்லியிருக்க. ஸோ பெஸ்ட் பண்ண அப்படின்னு உங்க அம்மா சொல்றா. வேலை ஏதாச்சும் பிரச்சனை வந்தா என்கிட்ட ஹெல்ப் கேளு, நான் ஹெல்ப் பண்றேன். மட்டும் இல்ல உனக்கு சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்கன்னு ஆர்ஜின் சொல்றா. இப்போ எலனோ வீட்டுக்கு போயிட்டு அவளோட ரூமை சாத்திட்டு ஃபுல் டே உட்காந்து தனியா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா. சாரி எலன் பல நாளா வெளியே வரல, என்ன பண்றது நம்ம ஹீரோ கேட்கா. சாப்பிடல தூங்கல எதுவுமே பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுவோம். மெடிசனை கிரியேட் பண்றா, டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க அதுவே போதும் அப்படின்னு ஆர்ஜின் சொல்லிட்டு போறா. நானும் உள்ள வரக்கூடாதுன்னு எலன் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வானு வெளியே தான் நிக்கிறா. ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா யாராலையும் தடுக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சின்ன வயசுல எலனவா பவரை யூஸ் பண்றதுக்கு வான் கூட சேர்ந்து தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி விளையாடிட்டு இருந்திருப்பா. பட் இப்போ அவங்க தனியாவே அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வான் யோசிக்கிறான். எலன் உள்ள இருக்கியா, நான் கதவை உடச்சிட்டு வந்துருவேன், யாவா சட்டை கொடுக்க மாட்டேன், இதுக்கு மேலே என்னால முடியாத நம்ம ஹீரோ போனா அந்த இடத்துல ஒரு பேரியர் இருக்கு. ஆர்ஜின் தான் உள்ள போகாதபடி ஒரு பேரியரை போட்டு வச்சிருக்கா. இங்க எலன் வந்து அவளுக்கு தெரிஞ்ச கெமிக்கல் காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி மெடிசனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. அந்த பேரியரை உடச்சிக்கிட்டு நம்ம ஹீரோவா ரூம்குள்ள வந்து பாக்குறேன். ஃபைனலி அவ மெடிசனை கிரியேட் பண்ணிட்டா. பட் டயர்டாகி அப்படியே கீழே விழவோ டக்குன்னு போய் நம்ம ஹீரோ பிடிக்கிறான். ஃபைனலி நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ மயங்கி இருக்கா. திரும்பவும் இவளுக்கு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ மைனுக்கு உள்ள வேலை பார்க்குறவங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை இருக்காது, மாஸ்க் எக்யூப்மெண்ட்ஸ் எதையுமே அவங்க யூஸ் பண்ணாததுனால தான் அவங்க பாதிக்கப்படுறாங்க. இல்லைன்னா அவங்களை குணப்படுத்துறதுக்காக தான் ஒரு வழியா இப்ப மருந்து ரெடி பண்ணிட்டு இருக்கா. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.